எல்லாமே ஹையர் படிப்பில் படிக்காமல் பாதியில் வந்தவங்க, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்தாங்க. 5 இடத்துல இன்டர்வியூ நடந்துச்சுன்னா ஒரு இடத்துக்கு 2000 பேருக்கு மேலே வந்தாங்கன்னா அப்போ 10,000 இளைஞர்களுக்கு வந்து ஆசை இருந்துச்சு, கனவா இருந்திருக்குது. அதிலும் பாதியில் விட்டு வர்றாங்கன்னா அதுக்கு என்னன்றது நீங்கள் பார்த்துங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு பிராமண சங்கம், அப்புறம் ஆதிசிவாச்சாரிய சங்கம், தென்னிந்திய கோயில் பிராமண சங்கம், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமண சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் எந்த சாதி, அதாவது பிராமண சாதியை சேர்ந்த எந்த அர்ச்சகர்களும் போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த ஆசிரியர், வைணவ முறைப்படி வந்த ஆசிரியரை வந்து சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்து 1 மாதம் சொல்லிக் கொடுத்தார். அவர் டெய்லி டீ சாப்பிட வெளியில் போவார். வெளியில் போகும்போது அவரை வந்து திருவண்ணாமலை கோயிலில் இருக்கிற பிராமண சங்கத்தில் ரமேஷ், ராமு போன்ற இன்னும் சில பேர் அவரை வந்து ஆளை வச்சு அடித்து அவர் இதுவாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கோர்ட்டு கேஸு எல்லா மீடியாக்கள்லையும் பெருசாக அப்போ வந்தது. எங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இன்னும் நான் வளர்ந்து கண்டிப்பாக உங்களை மாதிரியே நாங்களும் வருவோம். இல்லை, உங்கள் உயிரில் உங்கள் உடம்புல ஒரு சின்ன கீரல் பட்டால் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்துங்க. உங்கள் கூட எப்பயுமே நாங்கள் 10 பேர் இருப்போம். எனி டைம் 10 பேர், நைட்டும் பகலும் எங்கே போனாலும் கூட 10 பேர் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வணக்கம், நான் சதீஷ் டோனஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். எல்லாருமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு இலக்கோடு பயணிப்பாங்க. சிறு குழந்தைகளாக இருக்கும்போது ஒரு ஆசையோடு அவங்க வாழ்க்கையை தொடங்குவாங்க. அந்த ஆசை தான் எதிர்காலத்தில் அவங்களுக்கு இலக்காக மாறும். சின்ன வயசில் உங்களுக்கு எது ஆசையாக இருந்துச்சு, எது இலக்காக மாறுச்சு? ஆசைன்றது வந்து நிறைய இருக்குது. அதில் பக்தி, ஆன்மீகம் அப்படின்றது வந்து அதிகமாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எல்லா கிராமங்களில் தான் படித்தேன். அப்போது எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக உண்டு. அப்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆஞ்சநேயர் சிலை மற்றபடி அதுக்கெலாம் வந்து வாரம் பூஜை பண்ணுறது, பசங்கள்லாம் சேர்ந்து இது பண்ணுறது, அதேமாதிரி திருவிழாவுக்கு போய் சாமிக்கு ஹெல்ப் பண்ணுறது, சாமி தூக்கிறது, அலங்காரம் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி பக்தி அதிகமாக இருந்தது. அந்த அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக நான் சொந்த ஊர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் தீப திருவிழா நடக்கும். எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நிறைய ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். அப்போ வந்து சாமி அங்கே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, சிவனடியார்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறது, சாமி தூக்கிறது போன்ற எல்லா இதுக்கும் கடவுள் பக்தியோடு நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். அப்போது திருவண்ணாமலை என்பது முழுக்க ஆன்மீகம் சார்ந்தது. எனக்கு உள்ளுக்குள்ளே எப்பயுமே சின்ன வயசுலேருந்து ஆன்மீகம் அதிகமாக உண்டு, பக்தி அதிகமாக உண்டு. அந்த அடிப்படையில் நான் என்ன நினச்சேன்னா, கருவறையில் வந்து இவங்க தான் போகணும், மற்றவங்க போகக்கூடாது பழகுது, அப்படிலாம் இருக்க பழகுது அப்படின்னு நான் என்னுடைய எல்லாருடைய கணிப்பில் இருந்தால் நான் வந்து உணர்ந்தேன். இது எந்த வயசில் உங்களுக்கு இந்த புரிதல் வந்துச்சு? எனக்கு ஒரு, அதாவது கருவறைக்குள்ள அந்த சைடில் 15-14. 15 வயசுல உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துச்சு, கருவறைக்குள்ள இந்த தான் போன போகக்கூடாது, இப்படிதான் அவங்க இந்த சாதி தான், இவங்க தான் உள்ளே போகணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படியா, அப்படிலாம் இருக்குதோ, சரிங்க, நம்ம எதிர்க்கணும்லாம் இல்லை, அப்படி சொல்கிறத நம்ம உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு ஆதரவாக தான் இருந்தது. சரி, எனக்கு வந்து ஒரு கேள்வி இந்த சமயத்தில் தோணுது. இப்போ 15 வயசில் வந்து உங்களுக்கு ஜாதியை பற்றி புரிய வருது, அதுக்கப்புறம் எந்த ஜாதி உள்ளே போகணுன்னு புரிய வருது, அப்படி சொல்கிறீங்களா? இல்லை எப்படி இந்த இல்லை அது கேஸ்ட் பேஸ் நான் சொல்லலை. ஓகே, நான் பொதுவாக நம்ம ஊரில் எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லோரும் இருக்கும்போது பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைப்பா இவங்க தான் உள்ளே போய் பூஜை பண்ணணும், நம்ம அவங்களாம் வந்து 15 வருஷம் 20 வருஷம் படிச்சிருப்பாங்க, நம்ம வந்து உள்ளே போக முடியாது, ரெண்டாவது நம்மளாம் போகக்கூடாது, அவங்க தான் அதுக்கான முக்கியமான, அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அப்போ நம்ம போகக்கூடாதோ அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அப்போ. ஆனால் பெரியவங்க சொல்லும்போது சரி, அவங்களாம் நிறைய தெரிஞ்சவங்க, அப்போ கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னா அந்த இது இருந்தது. ஆனால் ஒரு வருத்தம் இருந்து, ஏன் நம்ம உள்ளே போகக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஓகே அப்போ அது வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு புரிதல் இல்லை, அவங்க இதற்காக ஆகமம் படிச்சுட்டு 15 வருஷம் 20 வருஷம் படிச்சுட்டு வந்து உள்ள பூஜை பண்ணுறாங்க, நம்மளும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசை வந்து. ஓகே சார், இது ஒரு பார்ட். ரெண்டாவது, என்னுடைய பயிற்சி பள்ளி, அதாவது நான் படிக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு ITI 10th வரைக்கும் படித்தேன். படிச்சுட்டு அப்புறம் வந்து ITI போனேன். ITI வந்து திருவண்ணாமலையில், நான் வில்லேஜில் படித்தேன், நார்த்தாமணின்னு சொல்லி ஒரு வில்லேஜில் படித்தேன். அதன் பிறகு திருவண்ணாமலையில் அங்கே போய் படித்தேன் ITI 2 வருஷம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டேன். நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோர்டு, உண்டாக்கி நிறைய ஃபாரின் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறேன். அதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்.
அதன் பிறகு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால மறுபடியும் வீட்டுக்கே வர வேண்டிய சூழல் ஆயிடுச்சு. அப்போ வரும்போது தான் 2007 வந்து விளம்பரம் வந்தது. இந்த மாதிரி வந்து அனைத்து சாதிய அர்ச்சகராகலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்திருக்குது. அந்த திட்டத்து மூலமாக எல்லோரும் படித்த உடனடியே வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்தது. அந்த விளம்பரம் வந்து 6 பயிற்சி பள்ளிகளுக்கு விளம்பரம் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து திருவண்ணாமலையில் கோயில் பக்கத்தில் எங்களுடைய வீடு இருக்குது. அதனால் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பக்தி அதிகமாக இருக்குல்ல, நீ வந்து இது மாதிரி அர்ச்சகர் படிச்சுட்டு நீ போய் மலசத்திரவையில் ஏதோ ஒரு கோயிலில் வந்து நம்ம பூஜை பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நீ நல்லா பக்தியோடு தானே. அந்த விளம்பரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம உள்ளே போய் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? பார்த்தோன்னே பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். அவர் நல்லா கண்டிப்பாக நம்ம உள்ள நம்ம சாமி தோறது பெரிய பாக்கியம். ஓகே, அப்போ பண்ணலாம், ஒன்றும் விஷயம் இல்லை. வீட்டில் எல்லோரும் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் அண்ணன் தான், பெரிய அண்ணன். அவர் தான் வந்து இதில் படிச்சுட்டு பண்ணுங்க, சாமி செய்கிறது நல்ல தொண்டு, சாமி தொட்டு பார்த்தலான்னு ஒரு ஆசை வந்துச்சு. தொடலாம் அப்படின்ற ஒரு அந்த இது வந்து இருந்தது, வெளிப்படுத்தலை. சரி, ஓகே, நம்ம மனசுக்குள்ளே இருந்தது. அப்புறம் இதை வந்து சரி அப்ளை பண்ணணுன்னு அப்ளை பண்ணேன். அப்புறம் சில அதுக்கான ரூல்ஸ் அண்ட் இதெல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணோடனே இது வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டோம். அதன் பிறகு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. அதில் வந்து ரூல்ஸ் இருந்துச்சு சார் அப்ளை பண்ணுறதுக்கு 8th பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கு இல்லாமல் வந்து ஏதாவது இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மாமிசம் அந்த மாதிரி வந்து போதைப்பொருள் மற்ற விஷயங்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஒழுக்கமாக. மாமிசம் அதில் மாமிசம், முட்டை எதுவுமே சுத்த சைவமாக இருக்கணும். ஓகே, இந்த இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, எல்லாம் இதுவும் இருந்தது. அப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. எல்லாமே போட்டு அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம். அப்ளை பண்ணி கொடுத்த அப்புறம் தமிழ்நாட்டில் மொத்தம் 6 இடங்கள் ஆரம்பித்தாங்க. ஓகே, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதே போல் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில், அதே போல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோயில், சென்னை பார்த்தசாரதி திருக்கோயில் மற்றும் 6 கோயிலில் ஆரம்பித்தாங்க. ஒரு பயிற்சி பள்ளிக்கு 40 பேர் நியமித்தாங்க. அதில் வந்து இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க திருவண்ணாமலையில். நான் இன்டர்வியூக்கு போகிறேன். அதில் வந்து ஒரு நாளைக்கு 300 பேர் வந்தாங்க. ஒரு நாளைக்கு 300 பேர் இன்டர்வியூக்கு மட்டும். 4 நாள் நடந்தது. 4 நாள் நடந்தது இன்டர்வியூ மட்டும். அப்போ 300 பேர்னா வந்து ஒரு நாளைக்கு 300 பேர், 1200 பேர், 2000 பேருக்கு மேலே வந்தாங்க இன்டர்வியூ மட்டும், திருவண்ணாமலை மட்டும். அப்போ நீங்கள் சொன்ன இத்தனை இடங்களையும் அத்தனை பேர் வந்தாங்க. அதுவும் எல்லாரும் எப்படி வந்தாங்க, என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பிஇ பாதியில் விட்டு வந்தாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாதியில் விட்டு வந்தாங்க, எக்கனாமிக் படித்தாங்க அதில் பாதியில் விட்டு வந்தாங்க, ஐடிஐ படித்தவங்க பாதியில் விட்டு வந்தாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாங்க அதில் பாதியில் விட்டு வந்தாங்க. எல்லாமே ஹையர் படிப்பில் முடித்த படிக்காமல் பாதியில் வந்தவங்க, டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் 5 இடம் சொன்னீங்க, 5 இடத்துல இன்டர்வியூ நடந்துச்சுன்னு அதில் நான் உதாரணம் தான் சொல்கிறேன். அதுதான் ஒரு உதாரணத்துக்கு நானும் சொல்கிறேன். 5 இடத்துல இன்டர்வியூ நடந்துச்சுன்னா ஒரு இடத்துக்கு 2000 பேருக்கு மேலே வந்தாங்கன்னா அப்போ 10,000 இளைஞர்களுக்கு வந்து ஆசை இருந்துச்சு, கனவா இருந்திருக்குது. அதிலும் பாதியில் விட்டு வர்றாங்கன்னா அதுக்கு என்னன்றது நீங்கள் பார்த்துங்க. அப்போ எவ்வளோ இதில் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்போது சில பேருக்கு வந்து சாதி தீண்டாமல் ஒழியணுன்றதுக்காகவும் சில பேர் வந்திருக்கிறாங்க. சில பேர் கடவுள் பக்தியோட நான் கோயில் உள்ள போகணுன்றதுக்காக அந்த ஆசை இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதில் வந்தவங்க, நான் ஒரு அபிப்பிராயம் தான் கேட்குறேன், இதில் வந்தவங்க எல்லாருமே வந்து தீண்டாமை ஒழியணும் வந்தாங்களா, இல்லை கடவுளை கிட்ட இருந்து பார்த்தணும் தொட்டு பார்த்தணும்னு வந்தாங்களா? கடவுளை தொட்டு பார்க்கணும், தொட்டு பூஜை பண்ணணுன்ற குறிக்கோளோட தான் வந்திருக்கிறாங்க. ஓகே, ஆன்மீகம் தான் அதிகமாக இருக்கு. ஓகே, நம்ம தொடக்கூடாதுன்றாங்கல்ல, நம்ம தொடுவோம், அதுக்கான அது கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம அதை பயன்படுத்தணும், சரியாக பயன்படுத்தணும் அப்படின்றத நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. கடவுள் மீது இருந்த ஒரு ஆசை பக்தி அந்த அடிப்படையில். அதில் வந்து என்னன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் எடுத்தாங்க. ஒரு சென்டருக்கு 40 பேர் தான், 3000 2000 3000 பேர் வந்தாங்க இன்டர்வியூக்கு. ஆனால் 40 பேர் தான் செலக்ட் பண்ணாங்க திருவண்ணாமலையில். அது ஒன்று எஸ்சி, பிசி, எம்பிசி, ஓசி எல்லா கேஸ்டும் பிராமின்கள் உட்பட இந்த பயிற்சி பள்ளியில் படித்தாங்க. அப்போனா பார்த்துங்க இது எவ்வளோ பெரிய விஷயம்னு. இது ஒரு பயிற்சி இன்டர்வியூ வச்சாங்க. இன்டர்வியூவில் எப்படி கேள்வி கேட்கிட்டாங்க அப்படின்னா, அந்த கோயிலுடைய தலைமை அர்ச்சகர், அப்புறம் ஆஃபீஸர்ஸு, அப்புறம் தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இன்டர்வியூ வேட்டி சட்டை போட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. மீச தாடி எடுத்து குடுமி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. குடுமி எதுக்கு? ஒரு அர்ச்சகர்ன்றது அது வந்து இருக்கணும். குடுமின்றது ஒரு அந்த ஆகமம்ன்ற முறை அதெல்லாம் இருக்குது, ஆகமத்தில் அதெல்லாம் இருக்குங்க. அப்போ என்ன பண்ணேன், நான் புதுசான்றதுனால குடிமையில மீச தாடி இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோடனே இன்டர்வியூ வச்சாங்க. இன்டர்வியூவில் கேள்வி கேட்டாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. பேர் சொன்னேன், ரங்கநாதன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன ஊருன்னு கேட்டாங்க, ஊர் பேர் சொன்னேன். அப்புறம் உங்களுக்கு என்ன ஏதாவது மந்திரங்கள் தெரியுமான்னு சொன்னாங்க. தெரியுங்க சிலர் சொன்னேன்.
கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷனு உமாசுகம் சோக விநாசாரணம் நவாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நான்கும் உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுத்து தூமணியை சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு சொல்லி மந்திரங்கள் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய சிவபுராணம் சொன்னேன். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லி மந்திரங்கள் சிவபுராணங்கள் சொன்னேன். சொன்ன உடனே சரிங்க ஓகே படிங்க அப்படின்னா, அப்புறம் கேட்டுட்டு ஓகே போங்க உங்களுக்கு லெட்ரு வரும் அப்படின்னா. இந்த மாதிரி எல்லா மாணவர்களும் நிறைய பேர் 3000 பேரில் எனக்கு தெரிஞ்சு சொன்னாங்க, ஒரு 2000 பேருக்கு மேலே மந்திரங்களே சொன்னாங்க. ஆமாம். அதன் பிறகு இது வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சுட்டு கிளாஸ் லெட்டர் வந்தோன்னா அப்புறம் வர சொன்னாங்க. போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, லெட்டரில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு வர வேண்டாம், நீங்கள் ஒரு தனி ஆளாக நீங்கள் இப்போ நான் எப்படி இருக்கணும் அதேமாதிரியே வந்தால் போதும். நோட்டு புக்கு பேனா சீப்பு சாப்பாடு 3 வேளை சாப்பாடு தங்கிறது துணிமணி A to Z மாதம் 500 ஸ்டைஃபன் கொடுத்து எல்லாமே உங்களுக்கு செஞ்சு ஸ்நாக்ஸ் உட்பட எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு வீட்டில் எப்படி இருப்பீங்களோ அது எல்லாமே இங்கே கிடச்சிடும். நீங்கள் ஒரு தனி ஆளாக வந்தால் போதும். அதுதான் அரசு கொடுத்தது. அதனால் அது எந்த குறையும் கிடையாது எங்களுக்கு. கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் அப்போ திமுக அரசு எந்த குறையும் எங்களுக்கு கொடுக்கல. அப்போ நாங்கள் போகிறோம். போனோடனே அப்புறம் பெரிய கருப்புன்னு வந்தார், கமிஷனர் வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க. எல்லோரும் வந்தோடனே திட்டம் அன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறாங்க பயிற்சி பள்ளி. ஓப்பன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம், அது என்னன்னு தெரியுமான்னு எல்லோரும் கேட்டாங்க. இல்லை தெரியல, இது மாதிரி கோயிலில் அர்ச்சகராகிறது போட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லோரும் எல்லா சாதியிலும் உள்ளே போய் பூஜை பண்ணலான்னு சொல்லி அப்படி தான் விளம்பரம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க பசங்க எல்லாரும். நானும் அதான் சொன்னேன். ஓகே, அப்போ இந்த அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு இந்த அனைத்து ஜாதி அர்ச்சகராகலாம் அதெல்லாம் தெரியாது. அர்ச்சகராகலான்னு போட்டீங்க. ஆமாம். ஓகே, நானும் ஒரு இந்து தான், ஆமாம், நான் அர்ச்சகராகலாம் அப்படின்னு நினச்சேன். ஓகே. அப்புறம் அவங்க சொன்னாங்க, அனைத்து சாதி அர்ச்சகர் இதுமாரி தந்தை பெரியாருடைய நெஞ்சில் தமிழ் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், இது ஏன் நாங்கள் கோயிலில் பேசணும் அப்படின்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாங்க, தெரியல, பெரியாரில் ஏதோ கடவுள் மறுப்புலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா எனக்கு தெரியல. அப்போல்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. கடவுள் மறுப்பு மட்டும் தெரியும். அவரில் ஏதோ கடவுள் மறுப்பு இதெல்லாம் எதிர்ப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்புறம் நிறைய மாணவர்கள் சொன்னாங்க. சொல்லும்போது அப்புறம் அவர் சொன்னார், பெரியார் இந்த மற்ற சாதியினர், அதாவது உயர் சாதியை சேர்ந்த பார்ப்பனர்கள் தவிர மற்ற சாதியினர் சாமி சிலையை தொட்ட தீட்டு போட்டு கோயில் புனிதன்மை கெட்டுன்னு சொல்கிறாங்க, மற்ற சூத்திரங்கள்லாம் உள்ளே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு தான் தந்தை பெரியார் நீண்ட காலமாக போராடி இன்றைக்கி முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 2006ஆம் ஆண்டு ஒரு அவசர சட்டம் கொண்டு ஜிஓ 118 கீழ் ஒரு ஜிஓ கொண்டு அதன் மூலமாக தான் இந்த பயிற்சி பள்ளியை உருவாக்கியிருக்கிறாரு. அப்போது எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. நீண்ட காலமாக ஒரு கோயிலில் உள்ளே போகிறதுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ நீண்ட போராட்டத்தின் அடிப்பு தான் இந்த பயிற்சி பள்ளியை உருவாக்கியிருக்கிறோம். அது சாதாரண விஷயமா இதுக்கு நீங்கள் யோசிக்காதீங்க. இந்த ஸ்கீமில் நீங்கள் படிக்கிற மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு என்ன சொல்கிறோம் வைரக்கல் மாரி நீங்கள் சாதி ஒழிப்புக்கு ஒரு முக்கியமான கல். நீங்கள் கோயிலில் சாதி இருக்கக்கூடாது, அனைவரும் சமன்னு சொல்கிறது தான் இந்த ஸ்கீம். அதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ போராடணும். இதுக்காக தான் நீங்கள் இன்னும் வீரியமாக படித்து நம்மளுடைய கோயில்களில் எல்லாரும் சமம் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இந்த திட்டம். அதனால் தந்தை பெரியார் எவ்வளோ போராட்டம் பண்ணார், அண்ணா எவ்வளோ கலைஞர் எவ்வளோ போராட்டம் பண்ணி இதெல்லாம் சொல்லி எங்களை சொன்னாங்க. அதில் பக்தியில் ஆன்மீகத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படி சமமாக இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லி எங்களுக்கு அன்றைக்கி துவக்க விழாவில் பேசினாங்க எல்லாரும். பயிற்சிலாம் எப்படி போச்சு? பயிற்சி பள்ளியில் இந்த மாதிரி வந்தாங்க. பயிற்சி பள்ளியில் விளம்பரம் பண்ணாங்க. விளம்பரம் பண்ணும்போது ஆசிரியர்கள் தேவை இதெல்லாம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் போடுறாங்க 6 பயிற்சி பள்ளி. அதில் தமிழ் முறைப்படி ஆசிரியர்களும் சமஸ்கிருத முறைப்படியான ஆசிரியர்களுக்கும் போடுறாங்க. போடும்போது ஆசிரியர்கள் அப்ளை பண்ணுறாங்க, நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ண தமிழ் முறைப்படி ஒரு ஆசிரியர். நான் இதெல்லாம் சொல்கிறது ஒரே ஒரு கோயில் திருவண்ணாமலை மட்டும் உதாரணமாக நீங்கள் அங்கே படிச்சிங்க, அந்த உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். அதில் திருவண்ணாமலை கோயிலில் வராங்க. வரும்போது ஒரு ஆசிரியர் வரார். வரும்போது அவர் ஒரு 3 நாள் தான் வேலை செய்கிறார். வேலை செய்யும்போது அவரை விரட்டி அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள், பார்ப்பன அர்ச்சகர்கள் மிரட்டி அனுப்பிச்சிடுறாங்க. மிரட்டினா நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, இங்கே யாரும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதன் பிறகு சமஸ்கிருதம் முறைப்படி ஆசிரியர்கள் தேவை, அதுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க. அது யாரும் வரலை. அப்புறம் விசாரித்தா தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு பிராமண சங்கம், அப்புறம் ஆதிசிவாச்சாரிய சங்கம், தென்னிந்திய கோயில் பிராமண சங்கம், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற பிராமண சங்கங்கள்லாம் சேர்ந்து இந்த அர்ச்சகர் பயிற்சி பள்ளியில் எந்த சாதி, அதாவது பிராமண சாதியை சேர்ந்த
எந்த அர்ச்சகர்களும் போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய வன்மத்தை அங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல பாருங்க. அப்புறம் யாருமே வரல. நாங்கள் நிறைய பேர் கூப்பிட்டோம். அப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து விளம்பரம் பண்ணி யாருமே வரல. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச என்னோட படித்த மாணவர் விஜயகுமார்னு சொல்லி ராசிபுரத்தில் என்னோட படித்தாப்புல அர்ச்சகர், அவர்கிட்ட சொன்னோம். அவர் வந்து எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டோம். கேட்டவுடனே அவர் பெங்களூரில் ஒரு ஆசிரமத்தில் ஒர்க் பண்ணுறாப்புல. பிராமின்ஸ் தான், ஒரு வயசானவர், 90 வயசு. அவர் பேர் வந்து ராமகிருஷ்ண ஜீவான்னு சொல்லி. அப்போ அவரை போய் நாங்கள் போய் பார்க்குறோம். பார்த்து, சார் இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி நாங்கள் படிக்கலான்னு இருக்கிறோம், இந்த மாதிரி இந்த யாரோ சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லி சொல்கிறாங்க, உங்களுக்கே கூட ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் இந்த விட்டுருப்பா, நான் வந்து சொல்லித்தரேன், என் சாதி மட்டும்தான் உயரணும்னு நான் நம்ப மாட்டேன், எல்லாரும் சமம், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாரும் மந்திரம் கற்றுக்கணும், எல்லாரும் சமமாக இருக்கணும், எல்லாரும் சமமாக கோயில் கருவறையில் பூஜை பண்ணணும் அப்படின்னு ஆணித்தரமாக சொன்னார். அதனால் நான் கண்டிப்பாக வந்து சொல்லித்தரேன், நீ யார் எது பண்ணாலும் சரி நான் வரேன் அப்படின்னு சொன்னான். வந்தார். வந்துட்டு அவர் பிராமணன் அவர் வந்துட்டார். அப்புறம் இன்னொரு வாத்தியார் வந்தார் தமிழ் முறைப்படி. அவருக்கு மிரட்டல் விட்டாங்க. அவரும் சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லி போகும்போது வரும்போது மிரட்டல் விட்டுட்டே இருந்தாங்க. ஓகே, தமிழ் முறை பிரகாரம் சொல்லிக் கொடுக்க வந்தால் மிரட்டுறாங்க. ஆமாம். அப்புறம் சான்ஸ்கிரிட்டில் சொல்லித்தரணும், சமஸ்கிருதத்தில் சொல்லித்தரணும், அவங்க தீர்மானம் பண்ணி மொத்தமாக அவங்க பிராமண சமூகத்திலேருந்தே அவங்க வந்து விளக்குறாங்க யாரும். ஓகே, அப்படிதான் அவங்களோட இது. அப்புறம் தமிழ் முறைப்படி வந்த ஆசிரியர்கிட்ட மிரட்டாங்க. அப்புறம் நான் பாதுகாப்பாக இருந்து என் வீட்டு பக்கத்தில் தான் தங்க வச்சு, எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் தான் தங்க வச்சேன். தங்க வச்சு நான் அவர் ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஃபுல்லாகவே அவர் ஊருக்கு போகிற வரைக்கும் மொத்தமாக இந்த அவர் எவ்வளோ நாள் இங்கே இருந்தாரோ என் கூட, அத்தனை நாளும் அவர் பாதுகாப்பாக நாங்கள் இருந்தோம். அதன் பிறகு இந்த ஆசிரியர், வைணவ முறைப்படி வந்த ஆசிரியரை வந்து சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்து 1 மாதம் சொல்லிக் கொடுத்தார். அவர் டெய்லி டீ சாப்பிட வெளியில் போவார். வெளியில் போகும்போது அவரை வந்து திருவண்ணாமலை கோயிலில் இருக்கிற பிராமண சங்கத்தில் ரமேஷ், ராமு போன்ற இன்னும் சில பேர் அவரை வந்து ஆளை வச்சு அடித்து அவர் இதுவாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கோர்ட்டு கேஸு எல்லா மீடியாக்கள்லையும் பெருசாக அப்போ வந்தது. பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு பிராமணரை இன்னொரு பிராமணரை ஆமாம் ஆளை வச்சு அடித்து அவர் வந்து பெரிய பிரச்சனையாக கோர்ட்டு கேஸ் ஆகி நல்லா அது வந்து ஒரே காரணம், ஒரு பிராமணன் வந்து நான் பிராமின்ஸ்க்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்காக ஒரு பார்ப்பன அல்லாத சாதியை சேர்ந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால அவரை அடித்து அவரை வந்து இது பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அவர் ஊருக்கு போயிட்டார். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அப்புறம் சரியாகி ஊருக்கே போயிட்டார். எனக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிட்டார். அதன் பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், கவர்மெண்ட் சைட்லேருந்து பேசினாங்க. வாசுநாதன் சொல்லி இஓ ஹெச்ஆர்என்சியில், அப்புறம் போலீஸு, எஸ்பி எல்லாரும் போயிட்டு அவரை போய் பார்த்து பேசினாங்க. இல்லை சொல்லிக் கொடுக்க முடியாது, என்னால் வர முடியாது, எனக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், கவர்மெண்ட் பாதுகாப்பாக இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணாங்க. யாருமே வரல. அவர் வர முடியாது அப்படின்ட்டார். அப்புறம் நாங்கள் இங்கேருந்து ஒரு 10 மாணவர்கள் போய் அவரை போய் பார்க்குறோம். ஐயா இந்த மாதிரி வந்து மற்ற சாதியினர் யாரும் சொல்லிக் கொடுக்க வரமாட்டாங்க, அவங்களுக்கு யாரும் தெரியல. 2வது உங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களும் யாரும் சொல்லிக் கொடுக்க வரமாட்டாங்க, தீர்மானம் பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் மற்ற சாதியை சேர்ந்தவங்க ஏங்க இந்த மாதிரி கருவையில் போகக்கூடாதா, இவ்வளோ எங்களை வந்து இழிவாக பார்க்குறாங்கல்ல, நீங்கள் நல்லா தானே சொல்லித்தரீங்க, எங்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இன்னும் நாங்கள் வளர்ந்து கண்டிப்பாக உங்களை மாதிரியே நாங்களும் வருவோம்ல. உங்கள் உயிரில் உங்கள் உடம்புல ஒரு சின்ன கீறல் பட்டால் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்துங்க. உங்கள் கூட எப்பயுமே நாங்கள் 10 பேர் இருப்போம், எனி டைம் 10 பேர் இருப்போம், நைட்டும் பகலும் எங்கே போனாலும் கூட 10 பேர், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம், நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 மாணவர்கள் போய் பார்த்து பேசணுன்னு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு வந்தார். அதில் அதே மாதிரி சொன்ன மாதிரி அவர் கூட எப்பயுமே 10 பேர் இருந்து எல்லாமே அவருக்கு கடைசி வரைக்கும் நாங்கள் இருந்தோம். இது ஒன்று. 2வது, இந்த அனைத்து சாதி அர்ச்சகரில் பாடத்திட்டங்கள் உருவாக்கினாங்க. அந்த பாடத்திட்டங்களில் தமிழ் முறைப்படி தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் போன்ற மந்திரங்களும், ஒவ்வொரு கடவுளுக்கான பூஜை முறைகளுக்கான அனைத்து மந்திரங்களும், அதே மாதிரி போட்டி, அர்ச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே சொல்லிக் அந்த இது பாடத்திட்டத்தில் வந்தது. அதன் பிறகு சமஸ்கிருத முறைப்படி ஒவ்வொரு கடவுளுக்கான எல்லா மந்திரங்களும், அதுக்கான பூஜை முறைகள், போற்றிகள், அதன் பிறகு அர்ச்சனை பண்ணுற விஷயங்கள், அப்புறம் வந்து சாமி வீதி விழா போடுறதுக்கான மந்திரங்கள், அப்புறம் வந்து கொடிமரத்தில் கொடியேற்றுறது, ஆகமுறைப்படியான மந்திரங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் வேத மந்திரங்கள், ருத்ரம், சமக்கம், புஷ்யசுத்தம், ஸ்ரீசுத்தம் போன்ற எல்லா மந்திரங்களும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. முறையாக எப்படி ராகம் ஏற்றத்தாழோடு சொல்லித்தரணும் அந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதன் பிறகு ஜோதிடம், எப்படி 4 நட்சத்திரம் பார்க்குறது அப்படின்றது ஜோதிடம்,
அப்புறம் வந்து கிரந்த எழுத்துக்கள், சமஸ்கிருத கிரந்த எழுத்துக்கள் எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும் அப்படின்றது அதுக்கு ஒரு கிளாஸு. அதன் பிறகு எங்களுக்கு வந்து செய்முறை, ஒரு கடவுளுக்கு எப்படி பூஜை பண்ணணும், எப்படி அலங்காரம் பண்ணணும், எப்படி வந்து அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு செய்முறை பயிற்சி. இது 4 இந்த எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாமே நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். படிக்க ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கும்போது எங்களுக்கு வந்து செய்முறை செய்யறதுக்கு கொஞ்சம் சலுகைகள் தேவை. அதுக்கு அரசுக்கிட்ட சொல்கிறோம். ஹெச்ஆர்என்சியில் சொல்லும்போது ஹெச்ஆர்என்சி ஏற்பாடு பண்ணுறாங்க. ஏற்பாடு பண்ணும்போது அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு சிலையெல்லாம் கொடுக்கக்கூடாது, இவங்க வந்து ஆகுமுறைப்படி ஒன்றும் தெரியாது, ஒன்றும் இது படாது, எதுக்கு சிலை கொடுக்குறீங்கன்னு சொல்லி சிலையை தூக்கி போட்டாங்க. சிலை கொடுக்க விடல. அதன் பிறகு நாங்களே சிலையை செஞ்சு நாங்களே பூஜை பண்ண கற்றுட்டோம். நாங்களே சிவன் சிலை, அம்பாள் சிலை, நந்தி சிலை நாங்களே செஞ்சோம். நாங்களே சிலையை செஞ்சு நாங்களே கற்றுக்கிட்டோம் செய்முறை. அது ஒன்று. 2வது, நாங்கள் பயிற்சி பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது டெய்லியும் காலையில் ஒரு நாளுடைய இது மட்டும் நான் சொல்கிறேன். காலைல 5 மணிக்கு எழுந்துடும். 6 மணிக்குள்ளே காலை கடன் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி எல்லாமே முடிச்சுட்டு வெளில வந்துடும். 6 மணிக்கு பால் கொடுப்பாங்க. குடிச்சிட்டு தியானம், அதுக்கப்புறம் வந்து யோகா இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பாராயணம் பண்ணுவோம். பாராயணம்லாம் முடிச்சுட்டு அப்புறம் 7:30 மணிக்கு சாமி தரிசனத்துக்கு உள்ளே போவோம். நான் சொல்கிறது 6 பயிற்சி பள்ளிக்குமே சொல்கிறேன். சாமி தரிசனத்துக்கு உள்ளே போய் ஒரு 10 நிமிடம் சாமியெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் ஒரு சிலை வச்சுருக்கிறோம். அந்த சிலைக்கு பூஜை பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணி மந்திரம் சொல்லிவிட்டு அப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதன் பிறகு வகுப்பு நடக்கும். 4 முறைப்படி தமிழ் 1, அப்புறம் சமஸ்கிருதம், அப்புறம் ஜோதிடம், அதன் பிறகு மறுபடியும் பாராயணம் 4 வகுப்பு நடக்கும். அதே மாதிரி மதியம் 4 வகுப்பு நடக்கும். மதியம் சாப்பாடு 1:30 மணிக்கு சாப்பாடு நடக்கும். 2 மணிக்கு மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 4:30 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மறுபடியும் பாராயணம் ஃபுல்லாக நடக்கும். இதுதான் ஒரு நாளுடைய இது. நாங்கள் என்னென்னா டெய்லியும் காலையில் யோகா, தியானம், மந்திரங்கள், பாராயணம் இதெல்லாம் முடிச்சுட்டு சாமி தரிசனத்தை உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது எங்களை வந்து டெய்லியும் உள்ளே போகும்போது இதோ பறைய வந்துட்டாம்பார், சக்லி வந்துட்டாம்பார், பொம்பளை பொறிக்கு வந்துட்டாம்பார், இவங்களாம் அச்சராயின்னா கீக்க போகிறானுங்க, இவங்களாம் இந்த சாதியை சேர்ந்த பிறந்திருக்கிறான், இவங்களாம் வந்து என்ன இவனுங்களாம் எதுக்கு இந்த ஸ்கீமு, இவங்களாம் எதுக்கு இதை பண்ணியிருக்கிறான், எவ்வளோ கொச்சையாங்களா பேசணுமோ அந்தளவுக்கு கொச்சா பேசுனாங்க. யார் பேசுவா? கோயில் கருவறையில் இருக்கிற அர்ச்சகர்கள், பிராமண அர்ச்சகர்கள் எங்களை சாமி கும்பிட கூட விட மாட்டாங்க. அவ்வளோ அசிங்கப்படுத்துவாங்க, அவ்வளோ கொச்சையாக எங்களை திட்டுவாங்க. இவ்வளோ அவமானத்தையும் 6 பயிற்சி மாணவர்களும் அனுபவிச்சாங்க. வருத்தமா இல்லையா உங்களுக்கு? வருத்தமாக இருந்தது. அன்றைக்கி என்ன பண்ணோம், மறுநாள் போய் ஆஃபீஸில் சொல்லி இனிமேல் நாங்கள் கோயில் உள்ளே போக மாட்டோம், நான் சாமி தரிசனத்துக்கு நாங்கள் போகலை, எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, கேவலமாக எங்களை சாதி ரீதியாக எங்களுடைய மானத்தையே கேவலப்படுத்தி பேசுகிறாங்க, எங்களுக்கு வந்து இமாலா வந்து போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் நாங்கள் போகலைங்க அப்படின்னு உடனே கமிஷனருக்கு, இந்து சமய அறநிலையத்துறை கமிஷனருக்கு சொன்னோம். அப்புறம் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கு சொன்னோம். அப்புறம் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள்ட்ட நேரடியாக இந்த அனைத்து சாதி அர்ச்சகராளம் திட்டம் நேரடி பார்வையில் தான் இருந்தது. தமிழ் கலைஞர் தான் அவர் முழுமையாக அதை கண்காணித்தார் முழுமையாக. அப்போ அவருக்கு நாலேஜுக்கு போய் அவர் உடனே அடுத்த மறுநாள் 10 நிமிடத்தில் இந்த மாணவர்களுக்கு எந்த ஒரு இடையூறு இருக்கக்கூடாது, யாரும் எதுவும் அவங்க மேலே ஒரு சின்ன கீரலோ வார்த்தையோ எதுவும் சொல்லக்கூடாது, அவங்க போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரணும். 6 பயிற்சி பள்ளி மாணவன். இதை வந்து நான் நினச்சது ஒரு சாதி ஒழிப்புக்கு ஒரு படிக்கல் வந்து நட்டிருக்காரு தமிழ் கலைஞர் என்பது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய வரவேற்பு. ஒரு சாதின்ற வார்த்தையில் எங்களை எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்களோ அது புல் ஸ்டாப் வச்சவர் தமிழ் கலைஞர் அவர். அதில் 6 பயிற்சி பள்ளி அன்னிலேருந்து சிறப்பாக எங்களை வந்து அவ்வளோ மரியாதையாக நடத்துகிறாங்க. அது வரைக்கும் எங்களை வந்து ஒரு கேவலமாக ஒரு என்ன சொல்கிறது பிச்சைக்காரோட கேவலமாக எங்களை நடத்துனாங்க, கொச்சையாக நடத்தினாங்க. உள்ளே போக விட மாட்டாங்க எங்களை. காலில் எட்டி ஒதுக்கிறது, கீழே விழுறது, கொச்சப்படுறது, கிள்றது, ரொம்ப எவ்வளோ சிலுமிஷம் பண்ணாமோ அவ்வளோ பண்ணாங்க. எல்லா அவமானத்தையும் எல்லா மாணவர்களுக்கு இது பண்ணாங்க. யார் இதெல்லாம் பண்ணது? அங்கே இருக்கிற பிராமண அர்ச்சகர்கள். அதே போல் சாப்பாடெல்லாம் சரியில்லாமல் போச்சு. 6 பாடசாலைகள்லாம் அங்கே இருக்கிற சில பிராமணர்கள்லாம் சாப்பாடு இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எவ்வளோ எங்கெல்லாம் வந்து எங்களை வந்து பிரச்சனையாக்கி வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அதெல்லாம் தாங்கிட்டாங்க 6 பயிற்சி மாணவர்கள். அப்போ மனசு வலிக்கலையா? ஆமாம் வலிக்குது. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, எங்களை இவ்வளோ கேவலப்படுத்தி இவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நாங்கள் படிக்கணும் அந்த வகிரகத்தோடு தான் 6 பயிற்சி மாணவர்களும் முடிச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் கோயிலுக்கு வராங்க.
நான் கோயில் உள்ள தான் படித்தேன். கோயிலில் கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நந்தி வரும். நந்திக்கு முன்னாடி HRNC இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் அந்த மண்டபத்தில் தான் நாங்கள் படித்தோம். கோயில் உள்ளே, தமிழ்நாட்டிலே திருவண்ணாமலை கோயிலில் மட்டும்தான் நாங்கள் கோயில் உள்ளே படித்தோம். அந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து இதை விடக்கூடாது, நம்ம அங்கேயே தான் படிக்கணும் அப்படின்ற வைராகியம் நிறைய மாணவர்களுக்கு வந்தது. இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரன் யாராக இருந்தாலும் கோயில் உள்ளே போய் படுத்தோ, கோயில் உள்ளே உட்காந்து படிக்கிறதோ யாருக்கும் வாய்ப்பு இருக்கா? கிடைக்காது. அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நிறைய மாணவர்கள் வந்து என்ன ஆனாலும் சரி, நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் சரி போகக்கூடாது, நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. அப்போது இந்த வர பக்தர்கள்லாம் வந்து உள்ளே வருவாங்க. நாங்கள் உட்காந்து பாராயணம் பண்ணுவோம். ருத்ரம், புஷ்ய சுத்தம், ஸ்ரீ சுத்தம் இதெல்லாம் வந்து நாங்கள் பாடுவோம். பாடும்போது வர பக்தர்கள்லாம், என்னங்க இப்படி படிக்கிறீங்க, அவங்கள விட நல்லா படிக்கிறீங்க, நல்லா செய்கிறீங்க, சிறப்பு, நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வர பக்தர்கள் எங்களுக்கு தேவையான சாப்பாடோ மற்றதோ ஏதோ ஒரு ஹெல்ப்பு அவங்க பண்ணுவாங்க. வேணான்னா கேட்க மாட்டாங்க. நல்லா படிங்க, நல்லா படிங்கன்னு சொல்லி எங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. அவ்வளோ தமிழ்நாட்டிலே திருவண்ணாமலை பயிற்சி பள்ளி தான் முதல் இடம். அந்த அளவுக்கு திறமையாக படிச்சிருக்கிறோம்.